உள்ள ரொம்பவுமே துன்படுத்தப்படுது. இது வரைக்குங்க ஒரு சராசரி மனுஷ குடும்ப பொண்ணுக பையன் கல்யாணம் வச்சா வாழ்றா. ஆனால் வாழ்கிறன்னு ஒரு முறை இருக்குது. ஆனால் ஒரு அரக்கன் மிருகம் கூட மிருகத்தை துன்புறுத்த மாதிரி பண்ணாது. ஒரு பெண்ணை அரக்கனாட்டம் நடந்திருக்கா. பொண்ணை அவங்க மாமியார்கிட்ட கூப்பிட்டு காமிச்சிக்கிறா. தாய் பார்க்கலாம், புருஷன் பார்க்கலாம், ஆனால் மாமியார்கிட்ட கூப்பிட்டு காமிச்சிருக்கா அந்த பிள்ளை. அந்த பொண்ணு அந்த அம்மா என்ன பண்ணணும், தப்பான பையனை. ஆனால் அந்த பொண்ணே விடணும், தப்பான பையன் ஒரு பிள்ளைய நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வரும். அந்த பிள்ளைய பெற்றதாகிட்டும் கூட சொல்ல, அப்பா அம்மா சொன்னால் வேறு மாதிரி ஆயிடும். மாமியார்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாள்ல, அந்த மாமியை என்ன பண்ணுவோம், அந்த பையனை கண்டிக்கணுமா இல்லை திருத்தி அந்த பிள்ளைய இந்த கௌரவமாக நீ அரவணைச்சு கொண்டு போகணுமா இல்லையா? புருஷன் கைன்னு அந்த பிள்ளையை டாமினேட் பண்ணி மன ரீதி திட்டிகிட்டே இருந்தா. பிள்ளை ஒழுக்கத்தில் தப்பா சிக்கனவாதி. அந்த பிள்ளை காடு கொடுத்துட்டோம். போய் 2 வருஷம் துணிமணி எங்காவது கேட்டுறாதங்க, பணம் காசு கேட்டுறாதங்க. அந்த குடும்பத்தை அனுசரித்து ஒரு வயனை வச்சுருக்குறாங்க. பண்பாக பணிவார். அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரவங்க கையில் இருக்குது. குடும்ப விஷயத்தை வெளியில் கொண்டு போயிடாத, அடுத்தவங்க வச்சு கேட்டுறாதே நல்லா சொல்லிட்டு அனுப்பியிருக்கோம். அந்த பிள்ளை சுயமாக இருக்கும்னு நினைக்கிற உள்ள அந்த பிள்ளைய அந்த பையன் ஐஏஎஸ் எழுதுறன்னு சொல்லி எல்லாமே ஏமாற்றுங்க. எல்லாம் பொய் சொல்லித்தான் பண்ணியிருக்கிறாங்க. அவள் சொன்னது அவங்க உறவுகள்லாம் நல்ல உறவாக எனக்கு தோணுதும்மா. அப்சியம்தானும் நல்லவங்க தான்ம்மா. ஆனால் இவங்க 3 பேருமா யாரா அந்த ஐயனாத்தாவோடையே பேசக்கூட மாட்டாங்களாம். ஃபோன் நம்பர் யாருக்கு கொடுக்கூடாதுங்கிறாங்களா. ஏன் உங்கள்கிட்ட தப்பு இருந்தால் தானே நான் சொன்னேன், நீ அடுத்த தலைமுறை தாங்க அத்தை மாமாட்ட சொல்லிடு. நீ நான் யார் சொல்லி தந்தாலும் கேட்கக்கூடிய பொண்ணு இல்லைன்னா இது என் குடும்பமும் ஆயிடுச்சு, இது நல்லதாக இருந்தாலும் நான் கெட்டதாக இருந்தாலும் நான் ஏற்று நடந்துக்குவேன் அப்படின்னு அத்தைட்டு சொல்லிடு. பயப்பட வேண்டாம்னு, நான் அடுத்த தலைமுறை ஒன்றா போகணும் அப்படின்னு சொல்லி சாமி அப்படின்னு சொல்லுவேன். என் புள்ள அப்படியே கடவுடிக்கூடிய புள்ள. விளைக்கழுவுலாம், காய்கறி கட் பண்ணி தரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சமையல்கிட்ட போகக்கூடாது. நம்ம செய்கிறத சாப்பிடுவோம். எங்களுக்கெல்லாம் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம். குழந்தைய வாழ்கிறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு பார்த்து அப்புறம் அதுவும் அந்த பையனுக்கும் தெரியும். என் பையனாட்ட பார்த்தேன், என் மகனாட்ட பார்த்தேன். ஆனால் அந்த பையன் சிரித்து வெளியில் எங்கள்கிட்ட நல்லபடியாக நடிச்சிட்டேன். எங்கள் பிள்ளை படால் சித்திரவதை பண்ணிட்டு கழுத்தறதுக்கு கையறதுக்கோ உங்கள் அப்பா அம்மா சொன்னா அப்படின்னு மிரட்டினா ஒரு பையனை வச்சுக்கிறாங்க. தவிர யாசு மோசமாயிட்டா நம்மளை பிடிச்சிக்குமே, அப்பா அம்மா நாம்பிக்கொலைன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது. அந்த புல்லுக்குள்ளேயே போட்டு போயிருந்து 20 நாள்லேயே வந்துட்டாளுங்க. என்ன காரணம் எங்கிட்ட சொல்லலை, மாமியார்ட்ட சொல்லிட்டான். சரி அந்த பையன் பேசி சமாதானம் பண்ணி 1 மாதம் கழிச்சு மறுசாரத கட்டுறக்கு கூப்பிட்டு போகிறாங்க. 15ஆவது நாள் பௌர்ணமி அன்னைக்கு குழந்தையும் போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த அன்னைக்கு பாட்டுங்க வேண்டாம் சாமி, பாட்டுங்க எனக்கு கூப்பிடாத பிள்ளைய நினச்சதை பண்ணிடுவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது காசு நாங்கள் சரி போட்டிருக்கிறோம், என்ன செலவோ அது பாகுதி. ஆனால் அவங்க சௌரியத்துக்கு எல்லாம் நடந்தது. மண்டபம் சமையல் எல்லாம் எவ்வளோ டாமினேட் தெரியுங்க. அப்போவே எனக்கு பயந்தேன். ஆனால் இவர் என்னன்னா கிருஷ்ணன் ஐயா நல்லா வராமல் அவர் வளர்ப்பாமல் அந்த பையன் பயப்படாத பையன் நல்ல பையனாக இருந்தால் போதும், அந்த பிள்ளை பையனை செலுத்தாமல் பார்க்குறதாங்க கவலைப்படாது சரி, நம்ம எல்லாம் நல்லா இருக்க பையன் நல்ல பையனாக விசாரிச்சு வைக்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. நானும் அந்த நம்பிக்கை அந்த பையனை அட்டேண்டு வந்தது நான் நம்பிட்டேன். கேஷ்லாம் இருக்குது நம்ம கூட ஃப்ரெண்ட்லி பழகு, நம்மளும் அந்த பையனை ஃபேஸ் கொடுக்கணும், நம்ம வீடு உணரும். அதே உணர்வு அந்த பிள்ளைக்கு அங்கே கொடுக்கணுமா இல்லையா? அந்த பிள்ளைய 2.5 லட்ச ரூபா ஒரு சாமியோட மாட்டிக்கிறாங்களாமா. அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் அணையாதையாவது எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. தீபம் போடக்கூடாதாமா, ஊதுபத்தி அனுப்புகிறாங்க, சாம்பிராணி அனுப்புகிறாங்க. இப்படிமா சாமி வாசம் செய்யும். இந்த ஆளுக்கு எப்பவுமே பெட்ரூமில் இருந்துட்டு பயங்கர காய்க்கிறான், கையை காலை கட்டி போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறான். வேற மிருகமாக நடந்திருக்கிறாரு, சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு 1க்கும் வர முடியாமல் 2க்கும் வர முடியாமல் கஷ்டங்களையாக இருந்துச்சு. ரொம்ப என் புள்ள சித்திரவத்தைக்கு அத்தனையும் தாழ்பட்டு அப்பா அத்தனை பண்ணி அசிங்கப்பட்டுறக்கூடாது. அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, இது வேறு கேஸில் எம்புருஷம் வந்து உள்ள இருந்திருப்பார். ஏன்னா பிள்ளைன்னா உயிராக இருந்த பிள்ளைய என்னென்ன சித்திரவதை பண்ணும் அது பொறுத்து பார்த்துட்டு இப்போவுமே
5 மணி நேரம் நிற்க வச்சு ஒரு மாமனார் மருமகளை திட்டுறது எதுக்கு பேசணும்? அவந்தால் கூட்டு போய் கம்பல் பண்ணி ஒரு துணி எடுத்துட்டானா. இவன் வேண்டான்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவன் எடுத்தா உனக்கு வா எங்கே போச்சு, நீ ஆடம்பரத்துக்கு காசுப்படுறியா, காசு வேணுமானா எங்கெல்லாம் காசுக்காக வந்தா உனக்கு சொத்து பத்து பார்த்து கட்டல சாமி, நல்லா குடும்பம்னு சொன்னாங்க. எவ்வளோ எங்கே இருக்குதுன்னு நாங்கள் விசாரிக்கல தாங்க. ஆனால் எங்கள் சொத்து என்ன ஏதுங்கிறது இப்போ என் கேட்டால் கையெழுத்து போட்டு தருவியா, அப்பா கேட்டால் போட்டு தருவியான்னு கேட்கறது. அவன் 100 கோடி ரூபா போட்டு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற இந்த பையன் வந்து கேட்குது. நாங்கள் அதை யதார்த்தமாக நினச்சிட்டேன், பிஸ்னஸ் வச்சுட்டா அங்கே மாமா எனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டங்காட்டி அதையுமே நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி கட்டி கொடுத்தாச்சு, அது நம்ம வீட்டு பையன் ஆகிடுது, பிஸ்னஸ் வச்சு தரலாம். என் பிள்ளைய ஒரு 6 மாதத்துக்கு சந்தோஷம். எங்கேயுமே வீட்டு போகலப்பா. அந்த பிள்ளைய கல்யாணம் வச்சு நான் எத்தனை ஆசை கனவெல்லாம் இருக்குது அந்த பிள்ளைக்கு. உனக்கு நீ என்ன மில்லு வச்சு ஓடுறிய, எதுவும் ஏதாவது பண்ணுறியா, ஆனால் நீ என்னமோ அம்பானியாட்டம் எங்களை என் கல்யாணம் மூஞ்சி 3 தடவை வந்துருக்குறாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்க, பொண்ணு அழைக்கிறதுக்கு வந்தாங்க, இந்த பஞ்சாயத்து என் பிள்ளைய பார்க்கறது சமதி வீட்டை அப்படித்தான் வருவாங்களா, எல்லாத்தையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. நான் அவங்க வீட்டுக்கு புனியாச்சலுக்கு போனேன், மராளப்புக்கு போனேன், பிள்ளை நைட் 2 மணிக்கு கூப்பிட்றதுக்கு போனேன். சம்மந்தி இப்படித்தானே, நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினச்சோம். முதலே எல்லாம் சொன்னோம், எனக்கு ஒரு அண்ணன் நம்பி தான் வேணும், சம்மந்தி வேண்டாம், எங்கள்கிட்ட அன்பை மட்டும் கொடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலைன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னோம். எங்களை டாமினேட் பண்ணால் பிடிக்காது, என்ன வேணுமோ என் பிள்ளைக்கு நாங்கள் தாராளமாக பண்ணுவோம். எடுத்தோடனே கொடுத்துட முடியுமா சாமி? இவங்க மேலே என் பிள்ளைக்கு நம்பிக்கை இல்லை. கொஞ்ச நாளாக அப்பப்போ போட்டு போயிட்டு இருந்தான். அந்த பையன் திருப்பி பார்க்குறதாம இது கேடியமாக இருக்கு, அவங்க அம்மா சுரை பார்க்குறதாம. இதெல்லாம் என்னப்பா, நாங்கள்லாம் பொய் பேசி போல போட்டுற ஆளுகளை சொன்னால் இவ்வளோன்னு இவ்வளோ இதை இந்த இப்போவுமே நான் எதுக்காக இந்த இவங்களை சிக்க வைக்கணுங்கிறக்காக பொய் வரதில்லை. என் புள்ள அவ்வளோ ரணப்பட்டுருக்குற, உடம்பெல்லாம் அத்தனை புண்ணு. அந்த பையனை வராத உன்னை பார்த்த ப்ரெஷர் ஏறுது என் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக கொடுப்பா அப்படின்னா அவன் கேட்கவே மாட்டான். நினச்சா வந்துடும், அவங்க நினச்சது பண்ணிடுவோம். அந்த பிள்ளை என்ன நினைக்கிறான், அந்த ஆள் வந்து என்னங்கிறான், இப்போ நாங்கள் கால் தூசிச்சாமாம்மா, பையன் தான் நடன்றதப்பெல்லாம் பையன் வேலை செய்யன்னு கேட்கக்கூடாதாம்மா, எனக்கு இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க நீங்கள் அப்படி இருன்னு சொல்கிறத கேட்கக்கூடாதாம்மா, என் பையன்கிட்ட நீ எதிர்பார்க்கக்கூடாதுன்னா அது பொண்டாட்டி எது கட்டி வச்ச, நீ பையனை திருக்கிறத நல்ல தாய் தந்தைக்கு அழகு. பையன் சும்மா இருந்தானா வெளியில் போயிட்டு வான்னு சொல்லி வளர்த்தோம். பையனை ஒரு பெட்ரூம்லேயே வச்சா அவன் மிருகமாக வாங்கி நிற்கிற. ஒருவேளை இவனே சொல்கிறானேன்னு எனக்கு பிள்ளைகிட்ட வந்து என் பையன் வேறு மாதிரி எங்கிட்ட எதிர்பார்க்குறான்னு சொன்னான். ஒரு மாமாரி கேட்க வேண்டி அது சொல்லு தம்பி, எனக்கு புரியலாதாங்க. என் பிள்ளைய நானே கண்ணறிஞ்சு கொண்டு போய் நல்லவன் நம்பி கொண்டு போய் 3 மாதத்துக்கு காவு கொடுத்துட்டேன். பிள்ளை ஒரு சாவரனே அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே இல்லைம்மா. அம்மா நான் அவங்ககிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்னா நீ இது எல்லாம் சொல்லிடுவேன் போட அப்படின்னா கண்டிப்பாக கையெழுத்து போட்டுருவேன், நான் அவங்ககிட்ட விடுதலை வாங்கிட்டு வந்துடணும்மா, நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு. தங்க நான் இது தெரியாதனமா என்னன்ட்டேன்னா என் பிள்ளை ஒன்றும் தெரியும் தங்க. இவன் பிடிக்கலையும் நான் 1 வருஷம் கழிச்சு ஏதாவது பார்த்து பண்ணானு என்ன கேட்குறா. நான் என்ன நாயாம்மா, நான் இதாம இதுன்னு போவேன் வயிற்றுல பிறந்துட்டு இன்னொருத்தனை கட்ட போவனா? நீ வந்த நல்லவனா கெட்டவனா, என் வாழ்க்கையில் நீ எந்த ஆம்பளையும் இல்லை. நான் நிறையா நல்லா செய்யறதுக்கு பிறந்திருக்கேன்னு என்னமோ, என் தம்பி இருக்கிற தம்பி பார்த்துட்டு நான் நிறைய நல்லா பொறுத்தாரு இந்த ஏறினாலும் எதுக்கு இந்த முடிவெடுத்தன்னே தெரியலிங்க. கடைசியாக அவங்க சொந்தத்துலேருந்து வந்து கூப்பிட்டு நாகராஜுங்கிற ஒருத்தர் கூட பேசினோம். அவங்க மேலே இவளுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை, கோயிலுக்கு போயிட்டு வர பெரியப்பா வரிப்பானா எல்லாம் கேட்டார், எல்லாம் சொன்னார். கடைசியாக இதெல்லாம் இருக்கிறதா பிரிஞ்சு போனால் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வெளியில் வரவங்கெல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க, உங்கள் அப்பாவெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க, உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே பயந்துட்டாலும் என்னமோ. அவள் வந்து இன்னொரு கல்யாணம் அவள் ஐடியாவிலே இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணுறதால அசிங்கம் இல்லையான்னு அவகிட்டே சொன்னாங்க. அந்த பிள்ளை அதெல்லாம் புழுங்கிடுச்சு. நான் அவர் நல்ல நோக்கத்தில் சொல்லியிருப்பார், அதைத்தான் நான் அப்படி நினச்சிட்டேன். பிள்ளை சேர்ந்து வாட்டுன்னு நான் சொல்லியிருப்பாருன்னு அப்படி நினச்சிட்டேன். அந்த வார்த்தையை அவள் எப்படி எடுத்துக்கிட்டாலுன்னு எனக்கு புரியல. ஆனால் அவள் அந்த பையன் தான் கோயிலுக்கே வரலையே, கல்யாணம் முடிஞ்சு 1 வாரத்துலையே திருச்சிக்கிட்ட நாங்கள் பெருமா கோயிலுக்கு போயிட்டு வரோம், அவங்களுக்கு வேண்டுதலுக்கு மாப்பிள்ளை போயிட்டு வரலாங்காட்டி திருப்பதியுமே முருகர் கோயிலுக்கு தான் வருவேன், எனக்கு அனாவசியமாக கோயிலுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரே வாரத்தில் பிள்ளைய தனியாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்ப்பா. அந்த பையன் எங்கேயுமே கூப்பிட்டு போகிறதில்ல. இவங்களும் அதை பற்றி எல்லாம் கண்டுக்கிறது இல்லை. தப்பே
அவள் எப்படியோ போயிட்டு போகிறான்னு விட்றாங்க. உங்களுக்கு தேவை என்னன்னு தெரியல. ஒரு பழம் கொடுத்துட்டா தூக்கி டெஸ்ட்பின்னு போடுறாங்களாமா, யாரோ தூக்கி கொடுத்துட்றாங்களாமா. அப்புறம் கிஃப்டெல்லாம் வந்ததுப்பா. கிஃப்ட் என்னங்கிறாங்க, அது என்ன லோ குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. வெள்ளி பாத்திரமெல்லாம் போச்சு, அதை சொல்கிறது. இதென்ன சாமி வடமெல்லாம் உங்களுக்கு பழசெல்லாம் தஞ்சாவூர் பெயிண்டிங் பழசை கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சொந்தக்காரரெல்லாம். அப்படி அவங்க இதெல்லாம் அந்த கிஃப்ட்டும் கூட வெள்ளி இல்லை. எப்போ அங்கே தூக்கி இங்கே தூக்கி போட்ட உடையுமா இல்லையா? அந்த அம்மா அப்படிங்குதா. திருப்பதியிலேருந்து லட்டு வாங்கிட்டு வந்திருக்கா, அது இவ காசு போட்டு வாங்கியிருக்கிறேன். அங்கே 6 லட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கு. அதுக்கு இந்த அம்மா எனக்கு 9 லட்டு வேணும் வாங்கிட்டு போய் கொட்டி பார்க்குறாளாமா. அப்போ இப்போ அவங்க அப்பனும் மகனும் அது தப்புன்னு தெரிஞ்சு அவங்க அம்மாவில் பேசுனாங்களாம். அந்த ஆளே காப்பி மருமகளுக்கு என்னைக்கோ ஒரு நாள் நல்லா ஊற்றி வருமா, வரும்போது பால் குடிச்சு உடம்ப தேத்திக்க அப்படின்னு நானா. சரி மாமா சொல்லியிருக்கிறாரேன்ட்டு போய் பாலை காப்பி போட்டு குடிச்சோடனே சரி பால் ஊற்றி குடிச்சிருக்கிறா. இப்போ இந்த அம்மா வந்து நான் காப்பி போட்டு குடிக்கலான் இருந்தேன், நீ குடிச்சிட்டியா அப்படின்னா, அத்தை நான் போய் பால் வாங்கிட்டு வர அப்படின்னா. இல்லை மாமையும் வாங்கிட்டு வர சொல்லான் இருக்கேன். விரதம் இருக்கிறான்னு தெரியுமில்ல, நீ முட்டை வறுத்துன்னு இருக்கிறே இல்லை. நீ எனக்கு ஒரு உள்ள வருந்தே நீ இப்படித்தே இருப்பியோ இல்லை உங்கள் பையன் விட்டுருவியா? அந்த பையன் சரியான சூறையாமா, படுத்து தூங்கிட்டே இருப்பானாமா. அவங்க அம்மா அப்பாட்ட செல்லெல்லாம் எடுத்துகிட்டு எதாவது பண்ணுவானாமா. இதுகளுக்கும் தெரியாதா? அவங்க அம்மா அப்பாவிட்ட ஒரு முகத்தை காமிச்சிருக்கிறா, பொண்டாட்டிகிட்ட ஒரு முகத்தை காமிச்சிருக்கிறா, எங்ககிட்ட ஒரு முகத்தை காமிச்சிருக்கிறா, உறவுகிட்ட ஒரு முகம். இவங்களும் மதியம் தானாமா. வீட்டுக்குள்ள இருந்தால் ஒரு மாதிரியா, சொந்த வந்து முன்னாடி மேலே அக்கறை பாச மாட்டோம். எனக்கு இவங்களை சர்ச் பண்ணவே முடியலம்மா. சொந்த தாத்தா பாட்டியால் போய் ஆசீர்வாதமாக போகலான்னா அதெல்லாம் பழக்கப்படுத்த முடியாது, அதெல்லாம் வரக்கூடாது, அவங்கெல்லாம் ஆகாது அப்படின்னா. எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஆத்தாவுக்கு ஐயாவும் இல்லை, எங்கள் அம்மத்தாவுக்கு அப்பச்சியும் இல்லை. இங்கே தான் 2 பேர் இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்குற நல்லதுன்னா அது கூட மாட்டேங்கிறாங்களாம். சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அவளை மென்டல் ரூபை சாத்தி வச்சு எப்படித்தான் இருக்குத்தையும் போடக்கூடாது. இது வச்சு அவளுக்கு தான்மீகமான உள்ள. வெள்ளிக்கிழமை கோட்டமணிப்பன் கோயிலுக்கு போவா, சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மன் கோயிலுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் போவா. அது ரெகுலராக பண்ணுறது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு சொல்லிட்டா. நாங்கள் சொன்னது எதுவுமே மாற்றி பண்ணலதாங்க. என் புள்ள நான் இப்படின்னா இப்படித்தான் இருப்பேன். அவளுக்கு பொய் பேசினா சுத்தமாக பிடிக்காது. அந்த பையன் பொய்யை மட்டும்தான் பேசியிருக்கிறான். நான் என்னை நம்ப வச்சுட்டானா பாரு. எனக்கு வந்து என் மகனாவே நினச்சேன். அந்த பையன் எப்படி கவனிச்சுட்டு தெரியுமா? ஆனால் என் பிள்ளை அப்படி சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. எப்போ 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு ஆம்பளைக்கு மருமகிட்ட எடுத்து நிற்க வச்சு கேள்வியாக அதை என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க. அடிச்சு கொடுமை பண்ணாங்களாக்கா? அந்த ஆள் அடிக்கல, அந்த ஆள் வந்து மென்டலியா. ஏன் நான் நிற்கிறவங்களை வந்து சும்மா பையன் பண்ணதப்ப உங்களையே கார்னர் பண்ணி திட்டிகிட்டே இருந்தாங்க. ஒன்றும் பேசாதவங்களே. தப்பா ரைட்டா? ஆமாங்க மாமானா ஒரு வடி மேலே போயிட்டேன் என்ற இடத்துல, இல்லை மாமனா ஒரு வடி கீழே போயிட்டேன் அப்படிங்கிறதாமா. அந்த பிள்ளைய அப்புறம் நகையெல்லாம் அவ்வளோ ஓட்டு வந்தது எங்கள் அண்ணன் காமிக்கவே இல்லை. எங்களெல்லாம் எல்லாத்தையும் காமிப்போம். அப்படி நகையெல்லாம் பேசியிருந்தீங்களா? எத்தனை பவுன் போடுறேன், என்ன பண்ணுறேன்? நகை போடுறேன்னு தான் பேச்சு. அவங்க வந்து நான் புரோக்கர் கிட்ட சொன்னோம் 300 பவுன் போடுறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கும் இந்த பவுன் போடுறேன்னு சொன்னோன்னே. ஆனால் கேட்குறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். இவ்வளோ பவுன் போடுன்னு சொல்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த கெப்பாசிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி போடுறேன்னா எடுத்துட்டோம். பிள்ளைக்கு நகையெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் உருவம் பண்ணுறது கொஞ்சம் நகை இருக்குது, மீதியெல்லாம் உருவம் பண்ணியாச்சு. பாப்பா வந்து இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணால் ஒவ்வொன்றாத்தான் போட்டு போனோடனே நம்ம திருப்பி பார்க்குறது இது பண்ணுறது. இவர் இப்படி பேசினோடனே அவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. என்ன இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க, இவங்க நம்மளை அன்பாகவும் நடத்த மாட்டேங்கிறாங்க, இவங்களை நம்பி எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சா நம்மளுக்கு சேஃப் இல்லை. நம்ம போக பார்த்துட்டு அப்புறம் கொண்டு போகிறதா இல்லை நம்ம தனியாக கொண்டு போய் லாக்கரில் செட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருந்திருக்கிறா. நான்லாம் எல்லாத்தையும் கிஃப்ட்டும் அப்படிட்டா. கிஃப்ட்டுன்னு ஒரு பிரச்சனை வேணாம். எனக்கு 2 குழந்தையா. என் பையனுக்கு வந்தோடனே என் பையனுக்கு கொடுக்குறேன், பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு தானே கொடுக்குறோங்க. நம்ம பண்ணுறது நம்ம குழந்தைகளுக்கு தானே சாமி. நான் அதெல்லாம் என்றது அவங்க விஷயத்தில் நான் நினைக்கவே இல்லை தங்க. எடுத்து கொடுக்குறேன், அதே அத்தனை லட்டம் அந்த அம்மா சொல்லுது. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ மனசு வந்துருக்கு. அந்த பாத்திரமா எங்கள் வீட்டுக்கு அத்தான் நான் வீட்டை அரேஞ்ச் பண்ணேன்னா என் ட்ரெஸ்ஸுக்கு பண்ணாதான் எனக்கு சரியாக இருக்குது. எல்லாம் பண்ணக்கூடாது இருக்குது. பெட்ரூமில் 3 நாள் கூடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் ஒன்றுமே பண்ண மாட்டாப்லையா. தூங்க வேண்டியது பிள்ளைய வந்து எனி டைம் டார்ச்சரான். உடம்புல ஏதாவது காயமெல்லாம் இருந்துச்சுங்களாக்கா? ஆமாம், அவள் உடம்புல நான் வரும்போது இருந்தது. அந்த கடைசி அந்த இந்த 12 நாளா 20 நாள் கூட்டு வர நைட் 2 மணிக்கு கூட்டு வந்தேன்னு சொன்னலாம். அப்போ லைட்டு இப்படி வளைஞ்சதே இப்படியே வளைஞ்சாதே இருக்கிறான். கேட்டா ஒன்றும் இல்லைம்மா, ஏன்னா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க.
நான் திட்டிடுவேன்ப்பா, என் பிள்ளைய திட்டிடுவேன், தப்ப கண்டா திட்டிடுவேன். அவங்க அப்பா வந்து கண் பார்வையிலேயே கட்டுப்பட்டுக்குவான். அவங்க அப்பா திட்ட மாட்டார், அடிக்க மாட்டார். பிள்ளைன்னா உயிர், தப்ப கண்டா விட மாட்டார், பேச்சை நிறுத்திடுவார். அப்படித்தான் எங்கள் குடும்பம். ஜாலியான ஃபேமிலி, ஒன்றா உட்காந்து அவங்க வீடு திக்காலுக்கு ஒன்று இருக்கிறாங்க. ஏமா என்னை இப்படி பார்த்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போனேன், சொன்னது ஒன்றும் செயல் ஒன்றுமாங்க, ஒற்றுமையே இல்லை, பாண்டிங்கே இல்லை. அவங்க மாமனார் கல்யாண நாளுக்கு இவன் ஓய் மத்தியானம் தான் அந்த பையன் சொல்லுது, இவன் கல்யாணம் போட்டாவிலேருந்து அவங்க மாமனார் மாமியார் தனியாக எடுத்து வீட்டுக்காரருக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக பண்ணுவோன்ட்டு அந்த பிள்ளை கேக்கு எல்லாம் வாங்கிட்டு அங்கே போனால் நாங்களாம் கொஞ்சம் பார்த்து கூட்டம் கூட்டு பெரிய இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம். ஒன்றா வீட்டில் செய்வோம், இன்னும் சின்ன ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம். அந்த நினைப்பில் சரி நாம சம்மந்தியில் கூப்பிட்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ட்டு பாண்டிங் யாருக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே அந்த வீட்டுக்கு நமக்கு போட்டோம்மா சரின்ட்டு சரி நீங்கள் போயிட்டு வந்துருங்கிறமான்ட்டு இவங்க கேக் வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னே அந்த அம்மா ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கலையாமா, கேக் மட்டும் சாப்பிட்டாங்கம்மா. அவங்க மாமனார் வேணால் சந்தோஷப்பட்டாரா. ஆனால் அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் மூமெண்ட் எடுத்து வைக்கிறவங்கள எவ்வளோ அன்பாக பார்த்துக்கணும். இறந்தனைக்கு உங்க வீட்டுல இருந்து கார் எடுத்துட்டு போச்சுன்னா அவங்க வீட்லங்க அதான் முந்தின ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டாளுங்க. அந்த சார்ஜர் வந்தீங்க அதான் காலையில நிற்க வச்சு திட்ட ஆரம்பிச்சது. 3:30 மணிக்கு தான் ரிலீஃப் ஆயிருக்கிறாவோ. அந்த அம்மா என்ன எதுக்கு பிள்ளை திட்டுறீங்கன்னு கேட்கணும் நாளே, நம்ம வயலை திட்ட வேண்டியது நீங்க எதுக்கு பிள்ளை பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு, தொழில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு. நாங்கள் தான் சரின்ட்டுமே உங்கள சந்தோஷமா இருந்தால் பிள்ளைக்கு பண்ணாம மாறி பண்றோம். நான் உன்னை பையனாதான் இருக்குது, அவங்க வீட்டில் 1 குழந்தையா இருக்கு, அந்த பையன் ஒன்று தானே, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்ம தான் பார்த்தாகணும். அது 1 கிலோமீட்டர் இருக்குமாதாங்க, 1 கிலோமீட்டர். இத்தனை வருஷம் கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, விசாரிச்சு வைப்பமெல்லாம் தாங்க. எப்படி நான் அந்த பையன் என்னையே ஏமாத்திருக்கிறான்ல, சாப்பிட்டா டம்ளர் கொண்டு போய் அங்கே வைப்ப இது வேணும் இப்படி இப்படின்னு சிரிச்சுக்கலாம். மூஞ்சி மதுக்கு தகுந்த மாதிரி வடிவா இருக்குதா, தங்கமான பையன் யாரும் நம்புவாங்க. எல்லைங்க அமிச்சு எல்லைங்க மாமா அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற அரக்கனை யாருக்கு தெரியும். ஓதி மலை வீட்டு போயிருக்கிறேன், சாமி கும்பிட்டு பிள்ளை கையோட வீட்டு வரணும்ல. அங்கே ஒரு பிள்ளை நான் ஏந்தா அழகா பிறந்தோனான்னு பிள்ளைனாண்டு ஓடுறானாலும் என் பிள்ளை என் மலையிலேருந்து தனியாக வருவேன். எவளை பார்த்து இவ ஒரு கட்டின கொண்டாடி ஒரு 2 மாதம் கூட ஆகாமல் இவ்வளோ இருக்கு, அவள் இருக்கிற இவ என்னோட கிரஸ் அவள் என்னோட கிரஸுங்கிறதாம. எவ்வளோதான் அந்த புள்ள மலை அது தெரியல. ஏதோ நைட்டு ஒரு புள்ள ஃபோன் பண்ணுச்சுமா, நீங்கள் ஹனிமூன் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகலையா, நீங்கள் ஹனிமூன் போகிறதா இருந்தால் நானும் கூட வரேன் அப்படின்னாலாம். அதுக்கு தான் இவன் சத்தம் போட்டா, அவங்க மாமியாட்ட போய் பேசினான். இவன் வந்து என்ன பார்த்தவங்கள மேலெல்லாம் ஆசை, அதுக்கு வேற மாதிரி தான் இருந்திருக்கும். என் குடும்பத்தில் வந்து நல்லவனாட்டு நடிச்சு இப்படி ஒரு அந்த ஆள் எவ்வளோ நியாயமா பேசுவாங்க. எனக்கு பெருமை பீத்தக்கரைனா பெருமை பீத்தக்கரை அவ்வளோ ஒரு இது. உலகத்துலேயே இவன் ஒன்றுதான் உத்தமே, மற்றவங்களாம் ஐயோ நாங்கள் பாரம்பரிய குடும்பம் அந்த ஐயன் ஆத்தால சொல்ல தண்ணியானவங்க நான் பார்த்த வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இந்த ஆள் பேச்சுக்குமே செயலுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு இவ்வளோ தப்பு நடக்குது, ஒரு பொம்பளை தான் தட்டி கேட்கணும். அந்த அம்மா என்ன பண்ணா, எதுக்கு மருமகளை பேசுறீங்க, உன்னை அம்மாளாடு தான் நடத்தினாங்க, என்னங்கத்தான் செய்யறது, வெங்காயம் முடிச்சு வைக்கிறாள் அவங்க வச்சு போட்டு போயிட்டாலும் இவங்க அவங்க ரூமில் போய் படுத்துட்டாங்களா. அந்த பிள்ளை என்ன வேணும் எடுத்து வச்ச வெங்காயம் எங்கள் மாமியார் சொல்கிறதான் பண்ணிட்டு இருக்கிறா. ஏன் என்னைய ஒன்றும் கேட்டு நீ ஓடிக்கல, ஒன்றும் வேணுமா அப்படின்னு நீ கேட்கணுமா இல்லையா அப்படின்னா, என்ன அடிமையாக கூப்பிட்டு போயிருக்காங்க, இல்லை ஒன்றுமில்லாத உள்ளே கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்றுமில்லாத உள்ளேயும் கூட ஏற்றுக்க மாட்டாளுங்க. என் பிள்ளைய அவங்க அப்பா என்ன தப்பாக சொல்லி அனுப்பிட்டாருன்னா, குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு போகணும், நிறைய உரையில அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்க உனக்கு புரிஞ்சுக்கிற டைம் எடுத்துக்கணும், அமைதியாது எது சொன்னாலும் நீ ரியாக்ட் காமிச்சிடாத சரிங்கட்டினா அவங்க காலப்போக்கு உங்க மேலே அன்பை காட்டுவாங்க சொல்லிட்டு எதுக்கு நிலன்னு சொல்லி கொடுத்துருவேனா அப்போ அவங்க போடான்ட்டு வந்திருக்கோம். எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக இழந்துட்டேன். நல்லா விசாரிச்சு தான் கொடுத்தோம், நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலினாங்க. அப்புறம் ஃபுல்லாக வந்து சொல்கிறப்போ நான் வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு ஃபுல்லாக ஒவ்வொன்றே சொல்லிகிட்டே இருப்பேன். நான் தான் அனுசரிச்சுக்கிறேங்க. அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுதுருக்கா. உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்பண்ணிருக்காங்கம்மா. ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்குள்ளே. மெயின் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க, காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க. இதை பண்ணாத அதை பண்ணாத, பூஜை தீவம் போடாத, என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்கிறதான் கேட்கணும், உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படின்னு எல்லாம் மெண்டலாக டால்ஜி வந்துருக்காங்க. அது கவின்குமார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரீதியாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்கா. அப்படி இந்த பிள்ளைனால எங்கிட்ட சொல்ல முடியாமல் சொல்கிற விஷயத்தப்பா சொல்ல முடியாத விஷயத்த என்னப்பா பண்ணுறது சரி சாமி வேண்டான்னு கொட்டாட இங்கேயே இருந்துரு அப்படின்னு
இந்த கேப்பில் வந்து மறுபடியும் 3 பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது நாங்கள் பார்த்துக்குறேன் எங்கள் மகளாக பார்த்துக்கிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்திருப்போன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை. எங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. பணம் என்னாச்சு, எங்கள் பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க, தொழில் அங்கெல்லாம் 100 கோடி ஓட் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா, நகையெல்லாம் ஒன்று என்ன அப்பா அம்மாலாம் நான் என்கிட்ட கால் தூசுக்கு சொல்கிற மாதிரி செய்யலைண்ணா. நாங்கள் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, சும்மா கூப்பிட்டு வச்சு உனக்கு நியூஸ் பேப்பர் படிக்க தெரியுமா, நியூஸ் பேப்பர் படிக்காமல் என்ன பண்ணுறா, 1 மாதம் நியூஸ் பேப்பர் வந்துருக்குது, நியூஸ் பேப்பராக படிக்கிறது இல்லை, குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கும் நியூஸ் பேப்பருக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள். இப்படி எல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் கேள்வியில் கேட்டு டெய்லி 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்க வச்சுக்குள்ளே கேள்வி கேட்குறது. ஒரு மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்குற படுக்கையறையில் இதையெல்லாம் இன்னைக்கு நான் காதில் கேட்டு நான் அவசரோடு இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாத தப்புள்ள எங்கிட்ட சொல்ல முடியாது. போய் சூசைட் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ள போச்சு. அவங்களுக்கு என்ன எத்தனை நாள் உள்ள வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நீ இருக்கிற பெண்கள் அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும். இதைத்தான் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்.